ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் கிரகணமானது மார்ச் மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த கிரகணத்துடைய தேதி, நேரம், இந்த கிரகணம் எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடையலாம். அதே போல இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகணம் எங்கு தெரியும், எந்த நாளில் நடக்க போகுது அப்படின்ற தகவலை பார்க்கலாம். பொதுவாகவே சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானியல் நிகழ்வு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர கிரகணம் சனாதன தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்கள் தடை செய்யப்படுகிறது. சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டில் மார்ச் 14ஆம் தேதி அன்று நிகழப்போகுது. அதாவது இந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரம், சூத காலம் எந்த நேரத்தில் தோன்றோ அதே போல பிற முக்கியமான விஷயங்களையும் வாங்க இதனை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு ஜோதிட கணக்குகளின்படி பார்க்கும் பொழுது மார்ச் 14ஆம் தேதி அன்று நிகழப்போகுது. இந்த மார்ச் 14ஆம் தேதி எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் இந்த கிரகணம் மறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 14ஆம் தேதி காலை 9:29 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3:29 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக சூத காலமும் நாட்டில் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லலாம். நாசாவினுடைய வலைதளத்தின் படி பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆப்பிரிக்காவில் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணத்தின் சூத காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு 9 மணி நேரத்திற்கு முன்பு சூத காலம் நடைபெறும். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் தென்படாத போது சூத காலமும் தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணத்தன்று நீங்க என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம், அதே போல எந்த மாதிரி விஷயங்களில் நீங்க ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு செய்வதற்கு முக்கியமாக தடை செய்யப்படுகிறது. கிரகண காலம் வரை கோவில்கள் பார்த்தீங்கன்னா கதவுகள் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் கடவுள்கள் மற்றும் தேவியர்களின் சிலையை தொடுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயமா இருக்கிறது. சந்திர கிரகணத்தின் போது ராகுவின் தாக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதனால இந்த காலகட்டத்தில் உணவை சமைக்கவோ அல்லது உட்கொள்ளவே கூடாதுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் குழந்தைகள் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க உணவுகளை உண்ணலாம். ஜோதிடத்தின்படி கிரகணத்தின் போது ஒருவர் கண்டிப்பா தூங்கவே கூடாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய சமயத்துல கூர்மையான பொருட்களையும் நீங்க கண்டிப்பா பயன்படுத்தவே கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா சந்திர கிரகணம் அன்று நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரகணத்தன்று கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இதனால ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு கிரகணத்தன்று இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதே போல இந்த சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போது, இதனுடைய தேதி, நேரம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வல்லுநர்கள் சில சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படலாம். அதாவது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்காத ஒரு சவால் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக மாறப்போகுது. நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இதனால் உங்களுக்கு உருவாகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பும் வெகுமதிகளை பெற இயலாமல் போகலாம். இதனால் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசினியர்கள் பொறுமையாக இருப்பது அவசியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்களுடைய குழுவில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தில் உள்ளவர்கள் அந்த திட்டங்களை தற்போதைக்கு தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதே போல மிதுன ராசி நேயர்கள் தொழில் முனைவோர் முயற்சி தொடங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த நேரமாக இருக்காது. தற்போது புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்கள் அந்த திட்டங்களை இப்போதைக்கு நிறுத்தி வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம்.
மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தனிப்பட்ட உறவுகளில் சில வேறுபாடுகள் சந்திக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். இது அமைதிக்கான ஒரு நேரமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய காதல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறலாம். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இனியும் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இது ஒரு அருமையான வாய்ப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கிடைக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மிதமின்றிய செலவுகள் பற்றி கவனமாக இருக்கலாம். ஆரோக்கியமான வங்கி இருப்பை பராமரிக்க செலவினங்களை நீங்க கண்காணிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா இது அனுகூலமான ஒரு நாட்களாக உங்களுக்கு மாறலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க சாதகமான நிதி வாய்ப்புகளையும் பார்க்கலாம். இது உங்களுடைய படிப்பு மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கு கண்டிப்பாக உதவக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கலாம். மிதுன ராசி நேயர்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவை பார்க்கும் பொழுது இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுடைய குடும்ப உறுப்பினருடன் குறிப்பாக பெரியவர்களுடன் உங்களுடைய உறவு வலுவாகவும் நேர்மையாகவும் இருக்கலாம். இந்த இணைப்பு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் ஆதரவையும் தேடி தரப்போகுது. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்வதை கவனமாக கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கலாம். இந்த புரிதல் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடையிலான ஒரு பிணைப்பை ஆழமாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு மதிப்பளித்து உங்களை பின்தொடரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். வெளிப்படையான தொடர்பு முக்கியமாக உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் பேசும்போது அவர்கள் கவனம் செலுத்தலாம். உங்களுடைய பிணைப்பு நெருக்கமாக வளரலாம். இது நம்பிக்கை மற்றும் அன்பின் சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலையும் இயலாமல் தடுப்பது மிகவும் உங்களுக்கு அவசியம். காதல் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிகரமானதாகவும் அற்புதமான ஒரு தருணங்களையும் உங்களுக்கு பெற்று தரலாம். உறவுகளை வழிபடுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பாக மிதுன ராசினியர்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய நிதி நிலையை பார்க்கும் பொழுது இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நிகழலாம். இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை உங்களுக்கு அதிகரிக்கும். இருப்பினும் இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். இது நிதி ரீதியாக பெரிதும் உங்களுக்கு உதவலாம். நீங்க அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறலாம். இவை பகுதி நேர வேலைகள், இன்டர்ன்ஷிப்கள் அல்லது மானியங்கள் வடிவில் உங்களுக்கு வரலாம். இந்த வேலைகள் கூடுதல் பணத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டுமின்றி அனுபவம் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது. கூடுதல் வருமானம், படிப்பு தொடர்பான செலவுகளை ஈடு செய்ய இந்த மாதிரி விஷயங்கள் மிதுன ராசினியர்களுக்கு உதவலாம். தனிப்பட்ட அளவில் கூடுதல் பணம் வாழ்க்கையில் அன்றாட செலவுகளை கையாளுவதை உங்களுக்கு எளிதாக்கலாம். இது போக்குவரத்து, வீட்டு வசதி அல்லது பிற வாழ்க்கை செலவுகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவலாம். போதுமான நிதி பாதுகாப்பு நிதி சார்ந்த கவலையிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறலாம். ஒட்டுமொத்தமாக மிதுன ராசினியர்களுக்கு பொருளாதார ரீதியாக சில சிறந்த வாய்ப்புகள் இதனால் உங்களுக்கு ஏற்படும். அதே போல உத்தியோகத்தை பார்க்கும் பொழுது பணிபுரியக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு கடினமான தருணங்கள் நேரலாம். விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எளிதாக உங்களுக்கு இருக்காது. நீங்க கடினமாக உழைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். உழைப்பின் பலனை நீங்கள் விரும்பியபடி அனுபவிக்க முடியாமல் போகலாம். குறிப்பாக அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்களுடைய குழுவினர் மத்தியில் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு அவசியம். மிதுன ராசினியர்கள் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றலாம். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த திட்டங்களை கண்டிப்பாக நீங்கள் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக மாறலாம். இந்த மாதிரி விஷயத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் கண்டிப்பாக குறையலாம். அதே போல் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கலாம். மிதுன ராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே போல் இந்த சந்திர கிரகணம் எப்போ தோன்றி எப்போ மறைய போகுது அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக மிதுன ராசினியர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
மிதுன ராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.